Good day everyone. இன்னைக்கு இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். திஸ் சாப்டர் இஸ் அபவுட் கீப் அ ஜேர்னல். ஓகே, ஸோ டெய்லி ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சனல் க்ரோத் இனிஷியேட்டிவ் ஒருத்தவங்க எடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட அன்றாட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதி அதுலேருந்து நம்ம என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எழுத எழுத ஈச் பாசிங் டேவுமே நம்மளை வைஸராக வந்து அதை மாற்றிக்கிட்டே போகும். நம்மளை பற்றின செல்ஃப் அவேர்னஸ் நல்லா டெவலப் ஆகும். நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஜேர்னல் வந்து நம்ம மேக் பண்ணுறது நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதில் இன்னும் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கிறதுக்கு, இன்னும் அது ரிலேட்டடான இன்டென்ஷன்ஸை கிளாரிட்டியாக மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜேர்னல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜேர்னல் வந்து நம்ம கூடயே நம்ம பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த எராவில் டீப் திங்கிங் அப்படின்றதே கம்மியாயிட்டு வருது. ஸோ நம்ம ஜேர்னலிங் பண்ணுறது மூலமாக டீப் திங்கிங்கை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஈவன் ஒரு எக்ஸ்டென்ட் மேலே போய் கிளியர் திங்கிங்க்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட லைஃப்பை மோர் இன்டென்ஷனல் அண்ட் என்லைட்டன்டு வேல வாழறதுக்கு ஜேர்னல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேர்னலிங் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் த பீரியட் நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக அது வந்து மாறிடும். அந்த ஸோ ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் அவர் செல்ஃப், ஆஃப் அவர் லைஃப், அவர் லெசன்ஸ், அவர் ஐடியாஸ், மிஸ்டேக்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அது க்ரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து அப்படி இருக்கிறது மூலமாக நம்மளோட நம்ம லைஃப்பில் நடக்கிற இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் பற்றின இன்சைட்ஸ் வந்து அதில் இருக்கும். நம்மளுக்கு என்ன சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னும் அதில் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அது தவிர்த்து ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷ்னல், பர்சனல், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றது ஓவர் த பீரியட் நம்ம டெய்லி எழுதிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, நம்ம எப்போ வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஓவர் த பீரியட் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகி ஒரு கிளாரிட்டி அபவுட் அவர் செல்ஃப் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பர்சனல் ஜேர்னல் நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இமேஜினேஷன் வந்து ரொம்ப வைடராக வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் த பீரியட் அது வந்து நம்மளோட ட்ரீம்ஸையுமே வந்து டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேர்னலுக்கும் டைரிக்கும் நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. பிகாஸ் டைரின்றது ஜஸ்ட்டு என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணிட்டு வர்றது. வேறஸ் ஜேர்னல் அப்படி கிடையாது. வேர் வி கேன் அனலைஸ் த திங்ஸ், எவாலுவேட் தட் டூ. ஸோ இது ரெண்டுமே வந்து பண்ணுறது தான் ஜேர்னல். ஸோ நம்ம வந்து ஜேர்னல் கீப் பண்ணுறது மூலமாக ஸோ நம்ம ஏன் ஒரு விஷயத்த பண்ணோம், என்ன பண்ணோம், எதுக்கு பண்ணோம், அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், இப்படி மல்டிபிள் ஆங்கிளில் வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஓவர் த பீரியட் நம்மளோட பாஸ்டில் இருந்து மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட கிரேட்டர் சக்ஸஸாக ஃப்யூச்சரில் அது வந்து டேர்ன் அவுட் பண்ணி தர்றதுக்கான ஒரு பெட்டர் ஃபாரமாக ஜேர்னல் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். தட் வில் ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் த டே கோயிங் டு ப்ரமோட் பர்சனல் க்ரோத் அண்ட் விஸ்டம். ஸோ மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஜேர்னலிங் பண்ணுறது மூலமாக ஹெல்த்து, இம்யூன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன், ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஓவரால் ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பெட்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப் எப்படி இட் இஸ் வர்த் திங்கிங் அபவுட்டோ அதே மாதிரி இட் இஸ் வர்த் ரைட்டிங் அபவுட் ஆல்சோ. ஸோ இன் அ நட்ஷல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தேவர் பீப்புள் ஆல்ரெடி இந்த ஹேபிட் வந்து இருக்கலாம். ஸோ இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் அ டே அந்த நாளில் என்ன நடந்துச்சு, அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், அதுலேருந்து நம்மளோட லெசன்ஸ் என்ன, அது மாதிரி ஒரு ஜேர்னலிங் வந்து கீப் அப் பண்ணுறது மூலமாக நம்மளோட பர்சனல் அவேர்னஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். அது ஓவர் த பீரியட் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸை மீட் அவுட் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ஈஸியாக அண்டர்கோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சாப்டர் தட் எவ்ரி ஒன் ஷுட் கீப் அ ஜேர்னல். ஸோ இதை தாண்டி ஐ விஷ் டு ஆட் சம் ஆஃப் த அதர் திங்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன் டுடே இஸ் ஒன் அமௌங் த திங் இஸ் ஸோ கான்ஃபிடென்ஸ் இட்ஸ் நாட் born with, it
it is actually built with. So for some reason, for something, if we do not have confidence, it we have to start a journey without thinking about whether we are having a confidence or we are not having the confidence. So we have to start the journey along with fear, because there is no journey without fear. It is not about whether you are having or not. It is all about how you are holding your fear, and you are being showcasing yourself even if you do not have confidence, because that is how you can able to build your confidence level. So and next one is what I wish to add in this video is, so they were, as I already said, there were people who have already started their journaling journey. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அந்த லெசன் வந்து புதுசாக இருக்காது. வாட் ஐ விஷ் டு டெல் யூ இஸ், இஃப் யூ have already doing journaling means, add some other habit which you didn't have so far, but it will definitely make you for a better version of yourself. So as everyone said, it is not about how much potential we are, it is all about how much executing we are, our potential is. So it may be in your physical health, or maybe mental health in form of meditation, or maybe any professional growth, or maybe doing any kind activities which you were not did anything in the past, since because of a busy schedule. So it is not about the bigger things, it is all about the small things, how you are doing it in a great way. And thank you.